بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله الطيبين وأصحابه الطاهرين رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في الفرقان العظيم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن بطش ربك لشديد إنه هو يبدئ ويعيد وهو الغفور الودود. صدق الله العلي العظيم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனின் அன்பும் கருணையும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் முஃமின்களாக முஸ்லிம்களாக நாம் பிறந்திருக்கிறோம். இதோ ரமலான் வந்தது, இதோ ரமலான் போக போகிறது. இன்று ஓதப்பட்ட வசனம் இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் இன்னஹு ஹுவ யுப்திஉ வ யுஈத் வ ஹுவல் கஃபூருல் வதூத். முஃமினாக பிறந்த நாம் அல்லாஹ்வை எவ்வாறாக எண்ணியவர்களாக இருக்கிறோம், எவ்வாறாக எண்ணி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய அறிவு, ஒரு சிந்தனை முஃமினுக்கு கண்டிப்பா இருக்கணும். என்ன அர்த்தம்? இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நிச்சயமாக உங்களுடைய இறைவனின் பிடி கடுமையானது. உங்களுடைய இறைவனுடைய பிடி கடுமையானது. இன்னஹு ஹுவ யுப்திஉ வ யுஈத், நிச்சயமாக அவன் இல்லாததை உருவாக்கவும் செய்வான், இருந்து அழிந்து ஒளிந்து மண்ணோடு மண்ணாக போனதை மீட்டியும் கொண்டு வந்து விடுவான். நாம பிறந்துட்டோம், என்னென்னமோலாம் பண்ணிட்டோம், செத்து போயிட்டோம் அப்படின்றதுனால நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு கிடையாது. கண்டிப்பா மண்ணோடு மண்ணாக மக்கி போய் இருந்தாலும் நம்ம அப்படி எழுப்பி எல்லாம் என்ன செய்வான்? கேள்விகளை கேட்பான். இன்னஹு ஹுவ யுப்திஉ வ யுஈத் வ ஹுவல் கஃபூருல் வதூத். அல்லாஹ் யாருன்றதை வழங்கணும். அவன் யார் அப்படின்னு சொன்னா மன்னிக்க கூடியவன், கஃபூர். அவன் யார்? வதூத், பிரியமானவன். அல்லாஹ் ரொம்ப நேசிக்க கூடியவன். சொல்ல வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய பிடி எவ்வளவு கடுமையானது யோசிச்சு பாருங்க. ஒரு திருடன், பழமொழியை நம்ம என்ன சொல்லுவோம்? பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல தப்பு செய்கிற, பாவம் செய்கிற, ஊழல் செய்கிற என்னவாக இருக்கட்டும், அதை செஞ்ச உடனே அவன் மாட்டிக்கவே மாட்டான். அப்படியே மாட்டிக்கிட்டாலும் அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தவே மாட்டான். இப்ப என்ன அர்த்தம்? அவனுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு நாள் அவனுக்கு அப்படி ஒரு மமதையில மிதப்பான். எத்தனை தடவை எனக்கே இந்த ஊர்ல திருடி திருடி சலிச்சு போச்சு, யாரையும் பிடிக்கவே முடியல. ஒரு மமதையில இருக்கும் பொழுது அந்த ஒரு குடி அவன் வாழ்நாள்ல மறக்கவே மாட்டான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். ஃபிரௌனுடைய வரலாறை பார்க்கலாம். ஃபிரௌன் யார்? அன ரப்புக்குமுல் அலா, நான் இறைவனை விட உயர்ந்தவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்றான், வா ரப்பை விட நான் உயர்ந்தவன் சொல்றான். அன ரப்புக்குமுல் அலா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தாரையும் துரத்திக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். முட்டி கடைசியில் எங்க போய் மோதுறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நைல் நதி, ஒரு கடல்ல போய் மோதுறாங்க. வழியே கிடையாது. சூழல் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். எல்லாருடைய பார்வையும் எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். மூசா ஒளிஞ்சாரு, மூசாவுடைய கூட்டமும் ஒளிஞ்சது. அப்படித்தானே இருக்கும். தப்பிக்கிறதுக்குள்ளான எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல, எந்த ஒரு வழியும் இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னமஇ ரப்பி ஸயஹ்தீனி, நிச்சயமாக என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான் நினைச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அசாவ அந்த இதுல என்ன செய்யறாங்க? தண்ணியில அடிக்கிறாங்க, வழிகள் பிறக்கிறது, அப்படியே போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்திற்கும் வழி கொடுத்த அந்த நதி ஃபிரௌனையும் அவனுடைய படையும் அழித்து ஒழித்தது. இந்த கடல்ல நடந்த இந்த ஒரு நிகழ்வு
பாருங்க, சுத்தி அசாதாரணமான சூழல், தப்பிப்பதற்குண்டான வாய்ப்பே இல்லை. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், இறைவனுடைய பிடி கடுமையானது. அங்க ஏதாவது ஒரு ஆபத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? யதார்த்தம் என்ன? பொதுவா அதை பாக்குறவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு என்ன நடக்க போது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய கூட்டமும் அழிய போறாங்க. எல்லாருடைய பார்வையும் எல்லாருடைய எண்ணமும் அப்படிதான் இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், என்ன மூசாவே இப்படி இங்க வந்து எங்களை விட்டுட்டியே? எல்லாரும் கேட்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்ல பார்த்து. அல்லாஹ் வழியை கொடுத்தான். அதான் இல்லாத ஒன்றை உருவாக்கவும் அவனுக்கு தெரியும். இருக்கின்ற ஒன்றை, அழிந்து ஒளிந்து மறைந்து போன ஒன்றை அவனால் எழுப்ப என்ன செய்ய முடியும்? கேள்வியும் கேட்க முடியும். அப்ப அல்லாஹ்வின் மீது வஹுவல் கஃபூருல் வதூத், அல்லாஹ் யாருன்னு சொன்னா மன்னிக்க கூடியவன், பிரியமானவன். அவனுடைய பிரியத்தை வந்து அளவிடவே முடியாது. அல்லாஹ்வுடைய பிடியை நினைச்சு நம்ம பயப்படணும். அதே நேரத்துல அவனுடைய அந்த அவன் மேல அப்படி நிராசையா நாம போயிடவே கூடாது. நரகத்திற்கு முடிவு செய்யப்பட்டு 2 நபர்கள் அல்லாஹ் நரகத்துக்கு போன்னு சொல்லிடுறான். ஒருத்தர் ஓடி போயிடுறாரு, ஒருத்தர் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறாரு. 2 பேருமே கூப்பிட்டு அல்லாஹ் கேட்கிறான், என்னம்மா என்ன இப்படி சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி, என்ன நீ இப்படி பண்ணீங்க நீ இப்படி பண்ணி கேட்கும்போது ஒருத்தர் சொல்றாரு, ஏன் ஓடி போனேன் அப்படின்றது காரணம் சொல்றாரு. நான் குர்ஆன்ல நிறைய ஓதுவேன், அதுல வந்திருக்குது, உன்னுடைய ரஹ்மத்து எல்லா வசதியிலையுமே இருக்குது, உன்னுடைய ரஹ்மத்து எல்லாத்துலயுமே இருக்குது அப்படின்னா நரகத்துல மட்டும் இல்லாமலா இருக்கும், அதான் ஓடி போனேன்றாரு. குர்ஆனை படிச்சு அவர் சொல்றாரு, நரகத்து எல்லாத்துலயுமே உன் ரஹ்மத் இருக்கு, உன்னுடைய இறக்க குணம் உன்னுடைய ரஹ்மத் எல்லாத்துலயுமே இருக்குது அப்படின்னா நரகத்துல மட்டும் இல்லாமலா இருக்கும், அங்கேயும் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா? 2வது முறை பார்த்து கேட்கிறாரு, நீ என்னப்பா திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனீங்க? இவர் சொல்றாரு, நான் ஹாஃபிஸ், வஹுவல் கஃபூருல் வதூத், நீ இரக்கமா, நீ வந்து மன்னிக்க கூடியவன், நீ பிரியமானவன் சொல்லிட்டு உன்னுடைய வேதத்துல நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பார்த்து இருக்கிறேன். அதான் திரும்ப திரும்ப பார்த்தேன். உன்னுடைய பார்வை என் மேல விழுது, உன்னுடைய பார்வை என் மேல விழுது. இந்த பார்வையில அந்த கஃபூரான மன்னிப்புடைய பார்வை, அந்த வதூதான பிரியமான ஒரு பார்வை என் மேல விழுந்துடாதான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனேன். அதான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனேன். அல்லாஹ் அப்படியே சந்தோஷம் ஆயிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், நான் வந்து பாவம் செய்யறவனா இருக்கிறேன், பாவியா இருக்கிறேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? மன்னிப்பான். நான் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பவும் நான் பாவம் செய்யறவனா இருக்கிறேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? மன்னிப்பான். திரும்பவும் நான் பாவம் செஞ்சுட்டு திரும்பவும் நான் மன்னிப்பு கேட்கறதா இருக்கேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? மன்னிப்பான். என்ன நான் பாவம் செய்யறேன், மன்னிப்பு கேட்கிறேன், திரும்பவும் நான் பாவம் செய்யறேன், இது ஒரு விளையாட்டு மாதிரி இல்லையா? இல்ல அல்லாஹ் கேலி பண்ற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி இல்லையான்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய ஒரு பதில், இப்படி ஒரு எண்ணத்தை உனக்கு உருவாக்குவதற்காகத்தான் ஷைத்தான் வலையுறுத்து காத்துட்டு இருக்கிறான். நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? நம்மளுடைய வார்த்தையில நம்ம யோசிச்சு பார்க்கலாம். என்னெல்லாம் எல்லாம் மன்னிப்பானா, நான்லாம் பாவி, என்னெல்லாம் எல்லாம் மன்னிப்பானா? நம்மளுடைய எத்தனை நபர்களுக்கு இது போல ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையை தான் ஷைத்தான் எதிர்பார்க்கிறான். என்னைக்கு நாம இந்த மாதிரியான வார்த்தையை விட்டோமோ, அல்ல என்னெல்லாம் மன்னிப்பானா, நான்லாம் என்னென்ன பண்ணியிருக்கேன், அல்லாஹ்வுடைய மன்னிப்பே பத்தாது என்ன மன்னிக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ஒருத்தன் விடுறான் அப்படின்னு சொன்னா ஷைத்தானுடைய வலையில வசமா மாட்டிக்கிட்டான்னு இருக்கும். அப்ப எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, அவனுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை பயன்படுத்தி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் என்ன செஞ்சிடணும்? அல்லாஹ்வுடைய அந்த மகுஃபிரத்துல, அல்லாஹ்வுடைய அந்த பிரியத்துல என்ன செய்யணும்? விழணும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ரமலானை கொடுத்திருக்கிறான், நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்காக வேண்டியதான். இத்தக்கும் மீனா நம்மளை நரகத்துல இருந்து விடுதலை பண்ணி சொர்க்கத்தில் நுழையதுக்காகவே வேண்டிதான் இதை தந்திருக்கிறான். இந்த இரவை நாம பயன்படுத்துங்க. நாளைக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு, அந்த இரவை நல்லா பயன்படுத்துங்க. நல்ல வாய்ப்புகள் இன்னும் வழங்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் காலங்களை முழுமையாக இவ்வுலகத்தையும் மறு உலகத்திற்கும் பயன்படுத்தி இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய நற்பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் பாக்கியத்தை தந்து புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.